அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த அனுமதி கிடைக்குமா? சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. நாகப்பட்டினம் இலங்கை இடையே பயணிகள் கப்பல் சேவைக்கு தொழில்நுட்ப அனுமதி கிடைக்காததால் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. கப்பல் சேவை இன்று முதல் இயங்கும் என அறிவித்திருந்த நிலையில் திடீரென ஒத்திவைக்கப்பட்டதால் பயணிகள் ஏமாற்றம். புதுச்சேரியில் கூடுதல் செலவுகள் ஒப்புதலுக்காக சட்டப்பேரவை கூட்டம் இன்று கூடுகிறது. காகிதமில்லா பேரவை கூட்டம் நடத்த ஏற்பாடு. ஜமைக்காவில் துப்பாக்கிச் சூட்டில் பலியான விக்னேஷின் உடலை நெல்லைக்கு கொண்டுவர தனியார் நிறுவனத்திற்கு அனுமதி. சத்தியம் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியால் இந்திய தூதரகம் உடனடி நடவடிக்கை. பந்திப்பூர் புலிகள் காப்பகத்தின் வனச்சாலையில் தாய் புலியை பின்தொடர்ந்து பத்திரமாக கடந்து செல்லும் 4 புலிக்குட்டிகள். வியப்புடன் கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். மதுரை கீழக்கரை ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறிப்பாய்ந்த காளைகளை அஞ்சாமல் எதிர்கொண்ட மாடுபிடி வீரர்கள். ஜல்லிக்கட்டு போட்டியை காண ஏராளமானோர் ஆர்வத்துடன் திரண்டனர். ஏடிஎம்களில் 24 மணி நேரமும் காவலாளிகளை நிறுத்த தேவையில்லை. வங்கிகள் தாக்கல் செய்த மேல்முறையீடு வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆன்லைன் பண மோசடி இழப்புக்கு வங்கி நிர்வாகம் பொறுப்பேற்க வேண்டும். பாதிக்கப்பட்ட நபர் தொடர்ந்த வழக்கில் நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு. பிரான்சில் இந்திய துணை தூதரகம் திறக்கப்பட்டதில் இரு நாட்டு மக்களின் நட்பு வலுப்பெறும். பிரதமர் மோடி கருத்து. பொலிவியா நாட்டில் கொட்டி தீர்த்த கனமழையில் குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்தது. வெள்ளத்தில் சிக்கியதில் இதுவரை 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல். 3வது ஒருநாள் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல். ஹாட்ரிக் வெற்றியுடன் இங்கிலாந்தை ஒயிட் வாஷ் செய்ய இந்திய அணி தீவிரம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள தரவுகளை அழிக்க வேண்டாம். தரவுகள் அழிப்பு வழிமுறை விவரங்களை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு. செங்கோட்டையன் கருத்தால் கட்சிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு. காஷ்மீரில் கன்னிவெடி தாக்குதலில் 2 ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு. கன்னிவெடி தாக்குதல் நிகழ்ந்த அக்னூர் பகுதியில் கண்காணிப்பு தீவிரம்.